இந்த தொளி காஞ்சிருந்தா அது ஈரத்தன்மை படுறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி அதை தெளிச்சுக்கிடணும். தெளிச்சுட்டு அப்படியே நீங்கள் கேஸ் ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த தொளியோட தான் பண்ணணும். தொளியில் நல்லா அது வெந்துடும், உள்ளே வெந்துட்டு அப்புறம் அந்த தொளியை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கத்தியை வச்சு அந்த கறியெல்லாம் கருகுனதெல்லாம் கொஞ்சம் சீவிட்டோன்னா உள்ளே சூப்பராக இருக்குங்க. உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்துட்டு போறது நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை தவறாம நீங்க வாங்கிருங்க. அது ரோட்லயோ தெருவுலையோ சரி, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த பொங்கல் சீசன்ல அங்கங்க நிறையவே கிடைக்கும். ஏன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பனங்கிழங்குக்கு உண்டு. இந்த கிழங்கு பாடி ஹீட்டை வந்து ரொம்பவே குறைக்கும், ரத்த சொகையை குறைக்கும். இந்த பனங்கிழங்கு இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால பசி எடுக்காது. பசி எடுக்கலன்னா நீங்க தேவையில்லாத பொருட்கள் வந்து நீங்க சாப்பிட மாட்டீங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. அதனால உங்க பாடி வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும், ஒல்லியாவே இருப்பீங்க. இதுல மலச்சிக்கலை இது நல்லாவே தடுக்கு. கால்சியம், பொட்டாசியம் இந்த பனங்கிழங்குல இருக்கிறதுனால எலும்பும் பல்லும் ரொம்பவே பலமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பனங்கிழங்கு சாப்பிடறதுனால பெண்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப பலம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பனங்கிழங்க கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளத்தோட நீங்க சேர்த்து சாப்பிடும்போது கூடுதல் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பலன் தரக்கூடிய இந்த பனங்கிழங்க நீங்க எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க. நன்றி.